வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். குரு பெயர்ச்சி 2026-27 ஒரு வருஷம் இருக்கு. 1st of June 2026 குரு பெயர்ச்சி நடக்குது. இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கு என்ன பலன் வரப்போகுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்டை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். நான் உலக நடவடிக்கைகள், உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், அதுலேருந்து இந்த குரு பெயர்ச்சியை கனெக்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்கள். ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி எங்கே வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடகம்லேருந்து குருவுடைய பார்வைகள்லாம் என்னன்றதை இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துருங்க. குரு எங்கே பார்க்குறாரு, எங்கெல்லாம் பார்வையிடுறாரு. கடகத்தில் உச்சமாக இருக்காரா, அங்கேருந்து அவருடைய பார்வை விருச்சிகத்தில் விழுது, மகரத்தில் விழுது அண்ட் மீனம். இப்போ ரிஷபத்துலேருந்து நீங்கள் எடுத்துங்க. ரிஷபத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த குரு பார்வை விழுது. ரிஷபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பார்வை விழும். அதே மாதிரி மகரம் 9ஆம் இடத்துல குரு பார்வை விழும். அதுக்கடுத்தது 7ஆம் இடத்துல குரு பார்வை விழும். இந்த 7, 9, 11 மட்டும் தனியாக ஒரு பாசிட்டிவ் நோட்ஸை போட்டுக்குவோம். அதுக்கு மட்டும் அந்த குரு பாசிட்டிவ் செய்ய போகிறார் ரிஷபத்துக்கு. பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதா கெட்டதா? பொதுவாக ஒரு ராசினா சந்திரன் எங்கே இருக்கோ அது ஒரு ராசி. பொதுவாக ஒரு ராசிக்கு குரு 3ஆம் இடத்துல போச்சுன்னா அது அவ்வளவு பலமான, உபயோகமான, ஜெயமான இடம் இல்லை. பொதுவாக ஏன் இல்லை? குருவுக்குன்னு சில மரியாதை இருக்குது, இல்லை அவருக்குன்னு ஒரு சில லிஸ்ட் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் என்ன அப்படின்னா, குரு ஒரு ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் வந்தால் வாக்கு, பணம். ரிஷபத்துக்கு இப்போ 3ஆம் இடத்துல வந்திருக்காரு. 3ஆம் இடம்னா என்ன? பலம் குறைந்த காலம். அதுக்கு பேர் பலம் குறைந்த காலம். நான் பலத்தை இழந்திருக்கேன், நான் எனக்கு ஆதரவாக இருந்த ஆட்கள்லாம் கொஞ்சம் பின் வாங்குறாங்க, எனக்கு பலம் நான் தனியாக போராட வேண்டியதாக இருக்குது. இதுதான் பலம் குறைந்த காலம். இது பொதுவான ஒரு கருத்து. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக குருவை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அது சனியுடைய யோகமான ராசி. இருந்தாலும் குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது வேல்யூ இல்லாமல் இல்லை. ஸோ குரு 3ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது மற்றவங்களுடைய ஆதரவை கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். வரதும் நல்லது தான், நிறைய வாழ்க்கையில் அதை பற்றின புரிதலும் கொடுக்கும். இப்போ இந்த பார்வையில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் முதல்ல பார்த்துடலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 7ல் பார்வை, அதாவது ரிஷபத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. திருமணம் செய்கிற முயற்சி பண்ணுறவங்க, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதில் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் போராடி நடக்கிற இந்த முறை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஈஸியாக இருக்குமா, கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அது ரொம்ப சிம்பிளாக அழகாக பேசி முடிச்சிட முடியுமானா இல்லை. குருவோட பார்வை என்ன செய்யும்னா அதை நடத்த விடும். ஆனால் போராடி எதிர்ப்புகளை சந்தித்து எப்படியாவது அதை முயற்சி எடுத்து தான் ஜெயிக்க வைக்கும். இது குருவுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய ஒரு பலன். பொதுவாக திருமண முயற்சி கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இழுபறியாக நடந்து தான் அது நடத்த வைக்கும். அப்படி தான் இந்த 7th ஹவுஸில் குரு பார்வை இருக்குது. அப்புறம் பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், அந்த இடத்துல குரு பார்வை அதில் உள்ள சங்கடங்களை, அதில் உள்ள நிறைய ஒரு குழப்பங்களை சரி பண்ணும். ஓகே, நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய சங்கடங்கள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணுற வேலையை அந்த குரு செய்வார் ரிஷபத்துக்கு. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு சில பயணங்கள்லாம் கொடுக்கும். அது ஒரு வகையில் நல்லது தான். 3ல் குருனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்குற இடம். அந்த இடத்துல சகோதரிகளுக்கோ இவர்களும் உதவி செய்வார்கள், அவர்கள் மூலிமா இவர்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ரெண்டும் மியூச்சுவலாக நடக்கும். இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நெய்பர்ஸோட இல்லை அக்கம் பக்கத்தில் நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாகும். இது குரு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் குருவுடைய பார்வை நான் சொன்னேன் மகரத்தில் விழுது. மகரம் உங்களுக்கு 9ஆம் இடம். ஸோ அப்பா வழி சொத்து, அப்பா வழி பங்கு, சொத்து, ஆதரவு, பணம், பொருள், உதவி இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை கொடுக்கும். உங்களால் உங்கள் தகப்பனாருக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க முடியுமோ, அவங்களால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நடக்க முடியுமோ அந்த டிரான்சாக்ஷனும் நடக்க ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு அந்த 9th ஹவுஸ்னால் வரக்கூடியது. 9th ஹவுஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கோயில் கட்டுற பாக்கியம், இல்லை கோயில் கட்டுறதுக்கு ஒரு துணையாக இருக்கிறது, அதுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்து உதவி செய்கிறது, இல்லை பில்கிரிமேஜ் டூர், ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் டூர், இல்லை கௌரவ பதவி பட்டம், இதன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கும். 11ஆம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, ஏற்கனவே உங்களுக்கு தொழில், உங்களுக்கு வருமானம், வாழ்க்கை போயிட்டே இருக்குது, அதில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நிறைவாக அழகாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அங்கே சனி ஆல்ரெடி 11ல் இருக்குது. ஸோ சனி 11ல் இருக்கும்போது உங்களுக்கு தொழில் கிரகம், அதை குருவும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா தொழில் வருமானத்தில் இங்கே பிரச்சனை காமிக்கல. ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை காமிக்குதா? பெருசாக இல்லை. ஃபேமிலியில் ஏதாவது ட்ரபிள் காமிக்குதா? பெருசாக இல்லை. அப்போ என்ன தான் மைனஸு? புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும்போது ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு
புதுசாக ஒரு முயற்சி செய்யும் பொழுது, புதுசாக ஏதாவது விஷயத்தை அடையும் பொழுது, அடைய முயற்சி செய்யும் போது தடங்களும் சங்கடங்களும் வருத்தங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இது. இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பார்வை 3 இடத்துல பதியுது. அந்த 3 இடத்துல உள்ள அட்வான்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலனால கூட நான் டீட்டெயிலாக இப்போ சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். குரு 1 ஜூன் 2026 2026 முதல் தேதி ஜூன் மாதம் கடகத்துக்கு வரார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வந்து அங்கேயே இருக்க போகிறது இல்லை. ஒரு வருஷம் குரு எப்பவுமே பயிற்சி நடந்தா இருக்கும். ஸோ 2027 ஜூன் வரைக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கு. அப்படி 2027 வரைக்கும் இருக்கிற இந்த குரு அதே கடகத்தில் அப்படியே ஃபுல்லா உச்சத்தில் அப்படியே இருப்பாருன்னா இருக்க மாட்டார். அதிசார பயிற்சி அட்வான்ஸ் டிரான்சிட்னு அக்டோபர்ல கொஞ்சம் நடக்க போகுது. மறுபடியும் ஜனவரியில் திரும்ப பேக் டு கடகம் வந்துடும். அப்போ அதிசார பயிற்சி சிம்மத்துக்கு போயிட்டு வரும். இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு. அதில் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போ முக்கியமாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்கே பார்வை பதிய போகிறார் அப்படின்னு இப்போ இந்த இமேஜை பாருங்கள். குரு கடகத்தில் இருக்காரா, உச்சத்தில் இருக்கார். ஸோ கடகன்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த இமேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். உச்சத்தில் இருக்கார். அவரோட பார்வை எங்கே விழுது? கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேரடியாக பார்வை மகரம். அவரோட 5வது பார்வை விருச்சிகத்தில் விழுது பாருங்க. அவருடைய 9வது பார்வை கரெக்டாக மீனத்தில் விழுது. ஸோ விருச்சிக ராசி, மகரம் அண்ட் மீனம் 3 ராசியை இந்த குரு பார்க்குறாரு. இப்போ கிளியரா புரிஞ்சுதா உங்களுக்கு? குரு பார்வை எங்க இருக்கு தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது இந்த குரு இது ஒரு இண்டிவிஜுவல் ராசிக்கு தான் இப்போ நான் பலன்களை சொல்லியிருக்கேன். உலகளாவிய மாற்றங்களுக்கு பொதுவாக இந்த குரு பேச்சு நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் கொடுக்குற பதிலை புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவலாக உங்கள் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, தசா புத்தி நல்லா இருக்கு, உங்களுக்கு பர்த் சார்ட்ல வந்து குரு நல்லா இருக்காரு, யோகக்காரனா இருக்காரு, குரு தசை நடக்குது, குரு புத்தி நடக்குதுன்னா இதோடைய பர்சன்டேஜ் அப்படியே ஆட் ஆகிட்டே வந்துடும். சப்போஸ் குரு தசை இல்லை, குரு புக்தி இல்லை, இண்டிவிஜுவலாக ஹாரோஸ்கோப்லையும் குரு ஃபேவராக இல்லை, குருவே கெட்டு போயிருக்கு சார்ட்லன்னா அதோட பர்சன்டேஜ் குறைஞ்சி கொடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அடுத்தது உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலா குரு வந்து கடகத்துக்கு வரார், நல்ல விஷயம் தான். உச்சமாகறார், ஃபுல் பவரோட வரார், நல்ல விஷயம் தான். சனியை பார்க்குறார், சனியை சாந்தப்படுறார், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குரு கேதுவை நெருங்கி இருப்பார். கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ், குரு வந்து கிளாக் வைஸ். ஸோ கேதுவை நெருங்கி இருப்பார் குரு. கேதுவை நெருங்கும் போது உலக ரீதியா பொருளாதார பிரச்சனைகள், ரெசெஷன் பீரியட், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், எக்கனாமி இது எல்லாமே கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் பர்டிகுலராக அக்டோபர் மாதத்தில் இந்த குரு கேதுவோட இணையும் பொழுது, குரு வந்து சிம்மத்தில் கேதுவோட இணையும் பொழுது பொருளாதார ரீதியா ஏகப்பட்ட மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை கொண்டு வரும். அப்போ ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு. ஸோ குளோபல் எக்கனாமி நீங்கள் இந்தியா மட்டும் நம்ம எடுக்க முடியாது. குரு வந்து ஒரு பிளானட் அப்படின்னு சொன்னால் டோட்டல் அந்த குளோபலாகவே நிறைய அது வந்து ஒரு 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 ஏற்றத்தாழ் ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இது உச்சமான குரு தான் அதை மேக்சிமம் பண்ணுவார்னு அர்த்தம். உச்சம்னா ஃபுல் ஸ்ட்ரென்த்து. ஆனால் அது நல்ல பலனை கொடுத்தா நல்லதாகவும், தீய பலனை கொடுத்தா தீயதாகவும் இருக்கும். சரி, அப்போ எல்லாருக்குமே கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆகுது. அதில் சில பேருக்கு அட்வான்டேஜும் நடக்கும், அது அவங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த கண்ட்ரியுடைய ஸ்டார்ஸை பொறுத்து இருக்கு, அந்த ரூலர்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. அதுக்கு காரணம் குருவுடைய அடுத்த வீட்டில் இந்த கேது இருக்கு, அதுவும் சிம்மம்ல இருக்கு, குரு கடகத்தில் வந்திருக்கார். அப்போ நம்ம நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இது வந்து சின்ன சின்ன பாதிப்புகளை கொண்டு வரப்போகுது. ஸோ நான் வந்து இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, உங்கள் ராசியோட கனெக்ட் பண்ணிக்கிங்க. பர்த் சார்ட்டில் குரு எப்படி இருக்கார், உங்களுக்கு வந்து என்ன ராசி, என்ன லக்னம், என்ன தசா, என்ன புக்தி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபீல்டை ரிலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு மெயின் பிளானட்டே அவர் தான். ஃபைனான்ஸ், பொருளாதாரம், ஃபைனான்ஸ் எல்லாம் மெயின் பிளானட் அவர் தான். ஒரு பேங்க் கடன் கொடுத்தா தான் ஒருத்தரால் ஒரு பொருளை வாங்க முடியும், ஒரு வளர்ச்சி அடைய முடியும், அப்புறம் இஎம்ஐ பே பண்ண முடியும், அப்புறம் இன்னும் முன்னேற முடியும். உலகமே ஒரு நாடுகிட்ட கடன் வாங்கிட்டே தான் இருக்கும். ட்ரெஷரி பாண்ட் கொடுக்குது, அப்புறம் கடன் வாங்குது, வேற ஒரு இடத்துல ஒரு கடன் வாங்குறோம், மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து நம்ம வந்து பேங்க்ல கடன் வாங்குறோம், வேர்ல்டு பேங்க்ல வாங்குறோம், எல்லா இடத்துலையும் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குது. ஸோ கடன் வாங்கினா தான் நம்மளால வாழ்க்கையை வந்து நடத்த முடியுன்ற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அதிபதியே இந்த குரு தான். பொருளாதாரம், உலக பொருளாதாரம். ஸோ இது எல்லாம் அவரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அது கொஞ்சம் இந்த வருஷம் 2026-27 சரியான பொசிஷன்ல இல்லை.
இதில் என்னன்னா இன்னொரு விஷயம் வந்து கேதுவுடைய டிரான்சிட் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்கும். அப்போ மறுபடியும் குருவுடைய அது சேர்ந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் இருக்கு. நான் இதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். இது மாதிரி தான் நான் நிறைய தகவல்களை சனி பயிற்சி அப்போ கொடுத்தேன். சனி வந்து 2025 மார்ச் மாதம் பயிற்சி அடையும் போதும் நான் வந்து சொல்றேன், உலக அளவில் பார்க்கும்போது நீர்நிலை, கடல் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது பிரச்சனை வரும். அது இப்போ வெடிச்சது. 2026 ஜான்வரிலையும் நான் பிப்ரவரி மாத ராசி பலனையும் கிளீனாக கொடுத்தேன். டிராவல் பிளான் பண்ணுறவங்க ஜாக்கிரதை. அதுவும் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை பற்றி, போர் பற்றி கொஞ்சம் நான் இண்டிகேஷன்லாம் கொடுத்துருக்கேன். நான் நிறைய ஓப்பனாக பேசுறதில்லை. இனிமேல் அது வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு மாதமும் 50 days ஒன்ஸ் வந்து இதை பற்றி நான் சில வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். உலகளாவிய அந்த நிகழ்வுகள்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது வந்து எங்களை பற்றின பெருமையை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏதாவது வகையில் அது வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து உங்களுக்கு பயன்படும், நீங்கள் ஏதாவது திட்டமிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவும் இந்த குரு பேச்சை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், வெறும் ஒரு ராசிக்கு பார்த்துட்டு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துமா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. முதல்ல மைண்டை ஓப்பனாக சொல்கிறேன். நான் உங்கள் ராசி என்ன இருக்கு, குரு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா டிக் அடிச்சிருங்க. ஏன்னா 5 ராசிகளுக்கு இந்த குரு வந்து ஃபேவராக வருவார் பொதுவாக. மிதுன ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு வருமானம், வாக்குஸ்தானத்துக்கு குரு பலம். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பலம். ஸோ கன்னிக்கு 11ஆம் இடத்துல குரு வெற்றி, ஆதாயம், லாபம், வாக்குஸ்தானம், ஆதாயம், வெற்றி, லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் குருவுடைய பார்வை. அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ விருச்சிகத்துக்கு பார்வை வந்து ப்ளஸ்ஸாக இருக்கு. அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற போறாங்கன்னு அர்த்தம். மகரத்துக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். ஆல்ரெடி சனி 7 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ குரு நேரடியான பார்வை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன். மீனம் 7 சனியில சனி ஜென்மத்தில் உட்கார்ந்து படாத பாடுபடுத்த இந்த சூழ்நிலையில குருவுடைய பார்வை அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் துணையாகவும் உதவியாகவும் அவங்களை வழி நடத்துது. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க, மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் அண்டு கன்னி இதுக்கெல்லாம் ஆதாயமான காலங்களாக இருக்கு. இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயிலான வீடியோ தனித்தனியாக ஒரு டைட்டிலில் கொடுக்குறேன். ஃபுல்லாக பாருங்கள், புரிஞ்சுங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேலான ஆதரவு கொடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு அது இன்னொரு பெரிய பூஸ்ட். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடியும் கொடுத்துருக்கேன், இப்போ நான் மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 to 3 days. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அதுக்கு நான் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து யாருக்காவது டவுட்னா உங்கள் ஃபுல் தகவலை எழுதாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னன்றதை டவுட்டை கேட்டுருங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.